ஓம் மகாலட்சுமியே நமக. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே. வணக்கம் நண்பர்களே. மகாலட்சுமி தாயாரின் முழு அருளோடு இன்றைய 27/2/2026 வெள்ளிக்கிழமை நாளுக்கான விரிவான பஞ்சாங்கத்தையும் 12 ராசிகளுக்கான பலன்களையும் சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதலில் இன்றைய பஞ்சாங்கம். இன்று மாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும் உள்ளது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 மணி வரையிலும் அமைகிறது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரங்கள்: இராகு காலம் காலை 9:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி சுப முகூர்த்த நாளான துவாந்தசி திதி. நட்சத்திரம் இன்று பூசம் நட்சத்திரம். இன்று மகரம் மற்றும் கும்ப ராசியிலுள்ள உத்திராடம், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் விழிப்புணர்வு தேவை. இன்றைய தினம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கவும், சுப காரியங்கள் செய்ய பேசவும் மிகவும் ஏற்ற நாள். வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமியையும் அம்பாளையும் வழிபட்டு இன்றைய நாளை நன்முறையில் தொடங்குங்கள். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை பார்ப்போம். மேஷம். இன்று உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை. ரிஷபம். இன்று உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் நாள் என்பதால் தொட்டதெல்லாம் ஜெயமாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட நேரம் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை. மிதுனம். இன்று உங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பான நாளாக அமையும். நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக வராத பழைய கடன்கள் வசூலாகும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கடகம். இன்று தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் சிறப்பாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சிம்மம். இன்று நீங்கள் எடுக்கும் தைரியமான முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தரும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை. கன்னி. மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி இன்று உங்களுக்கு தெளிவு பிறக்கும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த நாள். எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். அதிர்ஷ்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை. துலாம். இன்று உங்கள் செயல்களில் வேகம் கூடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குவியும். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு பிங்க். அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. விருச்சினம். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை. தனுசு. இன்று உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அமைதியும் ஆனந்தமும் நிறையும் நாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை. மகரம். கவனமாக இருங்கள். உங்கள் ராசியில் உள்ள உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே பணியிடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அமைதி மிகவும் அவசியம். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. கும்பம். உங்களுக்கும் இன்று திருவோணம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் சந்திராஷ்டமம் தொடர்கிறது.
புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கவும். பயணம் செய்யும்போது நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை. மீனம், உங்களின் கடின உழைப்புக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். தாய் வழி உறவுகளால் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட நேரம் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை. இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்வில் மகாலட்சுமியின் அருளால் சகல செல்வங்களையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.